எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக ஏதாவது சொல்லணும்னு யோசனை பண்ணேன். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் வீடு கட்டின அனுபவம் அது என்னென்னா, பெரிய அமௌண்ட் இல்லாத சிறுக சிறுக சேர்த்து நான் எப்படி வீடு கட்டினேன். என் கணவர் இருக்கும்போது 2 பேருமா சேர்ந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணி வீடு கட்டினோன்றதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கிறேன். இது சிலருக்கு உபயோகமாகவும் இருக்கும்னு என் மனசில் தோன்றதுனால இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு இதை நான் தெரிவிக்கிறேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறது எனக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் உங்களுடைய கருத்துகளையும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும். இப்போ என்னுடைய வீடு கட்டின அனுபவம் என்னான்றதை நான் முதல்ல சொல்கிறேன். என் வயசு 71 முடிஞ்சிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா 1982 சேமிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா, மாதம் ஒரு 1000 ரூபா பேங்க்கில் போடுவேன். அந்த 1000 ரூபா அப்படியே 20 மாதம் ஆகும். அது 20,000 ஆச்சுன்னா அப்படியே எடுத்துன்னு போய் அதை ஃபிக்ஸடில் போட்டுருவது. இப்போல்லாம் தான் லட்சக்கணக்கில், அப்போல்லாம் 20,000ன்றதே ஒரு பெரிய அமௌண்ட்டு மாதிரி. அப்புறம் எங்கள் வீடு பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதில் கம்மியான காசெல்லாம் அதில் போடுவேன். அப்படியும் எல்லாம் போக மிச்சமாக இருக்கிற காசை அப்படியே கையில் வச்சுருந்து மொத்தமாக கொஞ்சம் அமௌண்ட்டாக செஞ்சுன்னா அதை இந்த ஃபிக்ஸடு மொத்தமாக போட்டால் எடுக்கும்போது ஒரு அமௌண்ட்டோட வட்டி வரும். அது மாதிரி பல வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான், பெரிய அமௌண்ட் எதுவும் சேர்த்து ஆக மொத்தம் அந்த பணம் மொத்தம் ஒரு 1999. ஆமாம், அப்போது ஒரு 3 லட்சம் ரூபா காசு, 3 லட்ச ரூபா பேங்க்கில் போட்ட அமௌண்ட் எல்லாம் சேர்ந்த பிறகு நானும் என் கணவரும் யோசனை பண்ணி வீடு கட்டலாம் அப்படின்னு அப்போது முழுசாக இறங்கணும். அப்போது சிமெண்ட்டு மணல் எல்லாம் விலை கம்மி. அப்போ நாங்கள் 1000 ரூபான்றது இப்போ மாதம் நீங்கள் ஒரு 10,000 ரூபா கூட சேர்க்கலாம். ஏன்னா இப்போல்லாம் இருக்கும் வருமானம் அந்த பேசிக்கில் இப்போ நிறைய வருது. அது அவங்க வாங்குகிற சம்பளத்தை பொறுத்து. அது மாதிரி நான் சேவ் பண்ண காசு ஒரு 3 லட்ச ரூபா வந்தது. அப்போது எல்லாமே விலை ரொம்ப கம்மி. செங்கல் எல்லாம் ₹1.85. இப்போ ஒரு செங்கல்ல ₹8, ₹9 அது மாதிரி ரேட்டு எங்கள் வேலூரில். எல்லாமே அது மாதிரி எல்லாமே சொல்லின்னு போகலாம். சிமெண்ட்லேருந்து கம்பிலேருந்து எல்லாமே அப்போ ரேட்டு கம்மி. அதை வச்சு வீடு ஆரம்பிச்சிட்டோம். நான் காலையில் சாப்பாடு செஞ்சு அங்கே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு போயிட்டேன்னா பொழுதுக்கும் அங்கேருந்து மெயின்டெனன்ஸ் அதுக்கெல்லாம் ஆளை வைக்காமல் நான் பார்த்துக்குவேன். அப்படியே கூட இருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கள் மூலியமாக வாங்கி கொடுப்போம். அது மாதிரி பண்ணி அந்த வீட்டை எல்லாம் புதுசு வேலை எல்லாம் கிட்ட வரும்போது காசு மொத்தம் காலி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அப்போ தான் அவர்கிட்ட சொன்னது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. சரி, நான் அதை கொஞ்சம் எடுத்தோம். அப்புறம் என்னுடைய நகைகள்லாம் கொஞ்சம் விற்றுட்டு ஒரு 3.5 இல்லை 3.25 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இன்றைக்கும் நோட்டில் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். யாராருக்கு மேஸ்திரிக்கு எவ்வளோ காசு கொடுத்தோம், என்னென்ன வேலை ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஒரு 3.25 லட்சத்தில் ஒரு 10-11 சதுரம் வீடு அப்போ கட்டினோம். ஆனால் இப்போது ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் மாடியில் ஒரே ஒரு ரூம் போட்டோம். அதுக்கே 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணோம். அப்போ விலைக்கே இப்போ விலை இது மாதிரி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பெரிய அமௌண்ட் வச்சுன்னு செய்யணுன்றது கஷ்டம். இன்னொன்று இந்த பேங்க்கில் வாங்கிட்டு மாதம் கட்டணுன்றது அதை விட கொஞ்சம் வெயிட் பண்ணி காசு சேர்த்துக்கின்னு அதுக்கடுத்து கட்டிட்டு கொஞ்சம் கடன் வச்சுக்கணும்னா கஷ்டம் தெரியாது. நீங்கள் எடுத்த உடனே வெறும் பிளாங்காக இருந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு அந்த பேங்க் லோனில்
மாட்டிக்கிறோம். அப்புறம் பத்தாவது போகும்போது தனிப்பட்ட முறையில் கடன்லாம் வாங்கிட்டு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, என் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க சிலர் பண்ணுறத வச்சு சொல்கிறேன் நான். அவங்க ஆரம்பிக்கும்போது கூட நான் சொன்னேன், இது ஒன்றுமே இல்லாத பண்ணாதீங்கன்னா, இல்லை இல்லை வாடகை கொடுக்கறதுக்கு இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்லும்போது நாங்கள் செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதனால் அவசரப்பட்டு வீடு வந்து எதுவுமே இல்லாத நுழையாதீங்க. கொஞ்சம் சேவ் பண்ணிக்கணும் பண்ணுங்க. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். இது வந்து சிலருக்கோ அது எத்தனை பேருக்கு உபயோகம் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் கட்டாயம் இதை ஒருத்தர் பயன்படுத்திக்கினீங்கன்னா கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர காரணமே, நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டுற பிளான் அதை வந்து யோசனை பண்ணி செய்யுங்க. அவசரப்பட்டு பெரிய அளவில் அமௌண்ட் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது நான் என் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்த அனுபவத்தை வச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் உங்கள் கருத்து என்ன இருக்குது நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். அது வந்து எனக்கு இன்னும் வந்து சந்தோஷமாக இருக்கும். அதாவது நான் சொல்கிற ஒவ்வொன்றும் யாராவது ஒருத்தருக்காவது போய் சேருதுன்னா, அது வந்து எனக்கு இந்த வயசில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.